வெறும் புக்ஸை மட்டும் படிச்சு நம்மளோட நாலேஜ் வளர்த்துக்கிறது தான் அறிவுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நாலேஜை பெருக்கிக்கிறதுக்கு புக்ஸை கடந்து நீ வெளியில போனா என்னென்ன ஃபேக்டர் இருக்குன்னு நீ சொல்லு எனக்கு. வேற எதுல எல்லாம் நீ அதை தேடிக்கலாம். டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஒரு சிஸ்டம்ல இருக்கிறாங்க. இந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கிறவங்க ஜெயிச்சு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது. ஜஸ்ட் வாக் வித் த சிஸ்டம் ஃபார் நவ். ஒரு 20 இயர்ஸ் 22 இயர்ஸ்க்கு அப்புறமா நீ உன்னுடைய வாழ்க்கையில என்ன தேர்வு செய்யறியோ நீ தேர்வு செஞ்சுக்கோ. என்னுடைய பையன் வந்து 23 வயசுக்குன்னா அவன் என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டான். எனக்கு 23 இயர்ஸ் ஆச்சு, இப்போ கூட நீ எனக்கு என்ன கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறியேன்னு சொன்னான். நான் என்ன சொன்னேன், நீ படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு நீ உன் பொருளாதாரத்தை நீயே பார்த்துக்கிட்டனா, உன்னுடைய வாழ்க்கை நீயே பார்த்துக்கிட்டனா, உன் கண்ட்ரோலுக்கு நான் வரேன். இப்போ நீ என்னுடைய கட்டுப்பாட்டில், என் பொருளாதாரத்தில், என்னுடைய பேர்ல, என் வீட்டில், என்னுடைய விஷயங்கள என்ன அம்மா அப்பான்னு சொல்லிட்டு நீ என்னுடைய அடையாளத்தோட இருக்கும்போது நான் சொல்றதா கேட்கணும். வேற வழி கிடையாது. நீ வந்துட்டதுக்கு அப்புறமா நான் உனக்கு அடியில வந்துருவேன். நீ உன்னுடைய அடையாளத்தை உருவாக்கிக்கோ, நான் உனக்கு அடிக்கல வந்துடுறேன் நான். அவ்வளவுதான். இதுல வந்து எந்த ஒரு ஆர்குமெண்ட் கிடையாது. ஆர்குமெண்டேட்டிவ்க்குள்ளேயே போகாத. யூ வின் பண்ணுவேன். டெஃபினெட்லி யூ வின். ஏன்னா உனக்குள்ள ஒரு அக்கினி இருக்கு, உனக்குள்ள ஒரு தேடல் இருக்கு, உனக்குள்ள இந்த வயசு இருக்கு, இந்த மேடையில் இருக்கிற யார்கிட்டயும் இல்லாத பொக்கிஷமான இளமை உன்கிட்ட இருக்கு. ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் இட். டோன்ட் வேஸ்ட் இட். அம்மா அப்பாவையும் ஜெயிக்க வைக்கணும், டீச்சர்ஸையும் ஜெயிக்க வைக்கணும். இவங்க 2 பேரையும் ஜெயிக்க வைக்கிறதன் மூலமா அடிப்படை என்னன்னா நீ ஜெயிக்கணும், அவ்வளவுதான். அதனால தான் படித்தவர்களுக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்புன்னு சொல்றோம். அவ்வளவு சீக்கிரமாக அவ்வளவு சுலபமானது இல்லை. கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் இந்த தேர்வை எழுதி பாஸ் பண்றோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கிறது என்பதை மட்டும் புரிஞ்சுக்கோ.